أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأن تعفوا أقرب للتقوى. صدق الله العظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: إن الله عفو يحب العفو. صدق صادق الأمين صلى الله عليه وسلم. அல்லாஹுவின் நிகரில்லாத அன்பும் அருளும் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள் மீதும் அவர்களின் பாக்கியம் நிறைந்த தோழர்கள் மீதும் ஜும்மாவினுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இறையில்லம் வருகை இருந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் உலகில் வாழ்கின்ற மூமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் இறையருள் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுடைய ரசூல் நமக்கு ஏவியதை எடுத்து நடக்கவும் அவர்கள் எச்சரித்ததை தவிர்த்து வாழக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தையும் ரஹ்மான் அனைவர்களுக்கும் வழங்கி அருள்வாழிப்பானாக. கடந்துவிட்ட நிமிடங்கள் வரையிலும் நம்முடைய வாழ்நாளில் நம்மை அறிந்தோ அறியாமலோ நாம் செய்த குற்றங்களையும் குறைகளையும் பெரும் பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதோடு இனி வரும் காலமெல்லாம் பாவத்தின் அளவில் நெருங்காது நம்மை பாதுகாத்து நம்முடைய உள்ளங்களில் உண்டான ஆகுமான எண்ணங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. நாம் வாழ்கின்ற இந்த இந்திய மண்ணிலும் உலக அளவிலும் முஸ்லிம்கள் கண்ணியத்தோடும் அமைதியான நிலையில் வாழ்வதற்குரிய வழியை அல்லாஹ் சீரணமாக்கி தருவானாக. நாம் குழுமிருக்கக்கூடிய இந்த இறை இல்லத்தின் வளர்ச்சிக்காக வேண்டி உடலாலும் பொருளாலும் ஆலோசனைகளாலும் உதவக்கூடிய அத்துணை நபர்களையும் அல்லாஹ் அவரது நிகரில்லாத பேரருளால் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பாக்கியம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தில் நடுப்பகுதியில் இரண்டாவது ஜும்மாவில் நாம் எல்லாம் இருக்கிறோம். இந்த ரமலானுடைய கணக்கில் இது மூன்றாவது ஜும்மாவுடைய நாள். இந்த பகுதியை நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ் மன்னிப்பை நிறைவாக வழங்கக்கூடிய ஒரு பகுதி. ரமலானை குறித்து சொல்லப்படக்கூடிய செய்தி, அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் அடியார்களின் பக்கம் நெருங்கி என்னிடத்தில் மன்னிப்பை கேட்கக்கூடியவர்கள் இருக்கின்றீர்களா, கேளுங்கள், நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிறான். என்னிடத்தில் தேவையை முறையிடக்கூடியவர்கள் இருக்கின்றீர்களா, கேளுங்கள், நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லுகிறான் என்கின்ற ஹதீசுகளை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். மன்னிப்பை அல்லாஹ் விஸ்தீர்ணமாக தரக்கூடிய இந்த நாளில் மன்னிப்பை நாமும் பெற வேண்டும் என்று விரும்பினால், அல்லாஹுடைய மன்னிப்பு நமக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாம் விரும்பினால், இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் நமக்கு செய்த குற்றங்களை, குறைகளை, தவறுகளை இவைகளையெல்லாம்
மன்னிக்கக்கூடிய நிலைகளில் நம்மை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கிறோம், அவன் கொடுக்க வேண்டும் என்று நாம் எண்ணுகிறோம். அல்லாஹ் இந்த உலகத்தில் நமக்கு கொடுத்திருப்பதை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கின்றோமா என்பதை முதலில் யோசிக்க வேண்டும். வளங்களை எல்லாம், வாழ்வினுடைய விஸ்தீரணங்களை எல்லாம் நாம் இறைவனிடத்தில் கேட்கிறோம். ஆனால் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடியவைகளில் செல்வங்களாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, பிற மனிதர்களுக்கு அதை நாம் எவ்வளவு தூரம் கொடுத்திருக்கிறோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ்விடத்தில் நாம் மன்னிப்பு எதிர்பார்க்கிறோம். ஆனால் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் நம்மை சுற்றியுள்ள சக மனிதனுடைய விஷயத்தில் நாம் எவ்வளவு தூரம் பெருந்தன்மையோடு மன்னித்து மறைத்து அதை மறந்து நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமுறை திருக்குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அழைப்பை விடுக்கிறார். வசாரிஊ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன். இறைவனுடைய மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள். இது மன்னிப்பை தரக்கூடிய மாதமாக இருக்கிறது. எல்லா காலத்திலும் அல்லாஹ் மன்னிக்கிறான். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு இப்படி சொல்லி விளக்கினார்கள். அல்லாஹ் பகல் முழுவதும் தன் மன்னிப்பின் வாசலை திறந்து வைத்திருக்கிறான். இரவில் பாவம் செய்தவர்கள் மன்னிப்பு கோருவார்கள் என்பதற்காக வேண்டி இரவு முழுவதும் தன்னுடைய மன்னிப்பினுடைய வாசலை திறந்து வைத்திருக்கிறார். பகலில் பாவம் செய்தவர்கள் மன்னிப்பு கோருவார்கள் என்பதற்காக வேண்டி. அப்படியானால் அல்லாஹ் இரவும் பகலும் மன்னிப்பினுடைய வாசலை திறந்தே வைத்திருக்கிறான் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு விளக்கி தருகிறது. அடியார்கள் எப்பொழுது மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் கேட்டாலும் அவன் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான் என்பதையும் இந்த ஹதீஸ் நமக்கு விளக்கி தருகிறது. அல்லாஹ் இந்த வசனத்தில், குர்ஆனினுடைய வசனத்தில், மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள், சொர்க்கத்தின் பக்கம் வாருங்கள், அதனுடைய விசாலமானது வானம் பூமி அளவாக இருக்கும், உஇத்தத் லில் முத்தகீன், இறையச்சம் உடையவர்களுக்காக அது தயார் செய்யப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த நோன்பினுடைய மூலதனத்தை அல்லாஹ் சொல்கின்ற பொழுது லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி நோன்பை விதியாக்கி இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே இறையச்சத்தினுடைய உடையவர்களுக்காக வேண்டி சொர்க்கத்தை நாம் வைத்திருக்கிறோம், மன்னிப்பை வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்றால் இந்த ரமலானுடைய மாதத்தில் குறிப்பாக இந்த மன்னிப்பை நாம் பெறுவதற்கான வழிகளை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் முத்தகீன்கள் யார் என்பதை விவரிக்கிறான் அடுத்த வசனத்தில். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضர்ராஇ வல் காலிமீனல் கைஸ வல் ஆஃபீன அனின் நாஸ். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? மகிழ்ச்சியிலும் இன்பத்திலும் துன்பத்திலும். அறிஞர்கள் இன்னொரு பொருளை தருவார்கள் இந்த இடத்தில். வளமான நிலையிலும் வறுமையிலும் அவர்கள் மக்களுக்கு செலவு செய்வார்கள். வல் காலிமீனல் கைஸ, கோபத்தை அவர்கள் மெண்டு விழுங்கி விடுவார்கள், ரோஷத்தை அவர்கள் மெண்டு விழுங்கி விடுவார்கள், அடக்கிக் கொள்வார்கள். வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்களுக்கு அவர்கள் மன்னிப்பை வழங்குவார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன், இத்தகைய நல்லோர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று திருமறையினுடைய அந்த வசனத்தை அல்லாஹ் நிறைவு செய்கிறான். அருமையானவர்களே, அல்லாஹ் மன்னிப்பை விசாலமாக தருகிறான் என்றால் அந்த மன்னிப்பை பெறுவதற்குரியவர்கள் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் என்ன என்பதையும் குர்ஆனினுடைய இந்த வசனம் அடையாளப்படுத்துகிறது. எல்லா நிலைகளிலும், நல்ல நிலைகளில் செலவு செய்வது, தனக்கு எது இருக்கிறதோ அதை கொண்டு நல்வழிகளில் செலவு செய்வது, கோபத்தை அடக்கிக் கொள்வது, பிற மனிதனுடைய மக்களுடைய குற்றங்களை மன்னிப்பது, இந்த அம்சங்களை அல்லாஹ் இங்கு அடையாளப்படுத்துகிறார்.
அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ அஃபுவுன் யுஹிப்புல் அஃபுவ, நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், அவன் மன்னிப்பதை பிரியப்படுகிறான். அவன் மன்னிக்கக்கூடியவன். இதே குணத்தை அல்லாஹ் அடியார்களிடத்திலும் அவன் பார்க்கிறான். தன்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த தன்மை தன்னால் படைக்கப்பட்ட அடியார்களிடத்தில் இருக்கிறதா என்பதை அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹ்வினுடைய மன்னிப்பு என்பது விசாலமானது. ஒரு அடியான் எப்படி மற்றவரை மன்னிக்கிறான் என்பதை அல்லாஹ் பார்க்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தர்மம் செய்யக்கூடியவருடைய பொருளை அல்லாஹ் ஒருபோதும் குறைப்பதில்லை. ஒரு மனிதர் தர்மம் செய்கிறாரு, அஷைத்தான் யாழிதுக்குமல் ஃபக்ர், ஷைத்தான் என்பவன் ஏழ்மையை உங்களுக்கு பயமுறுத்தாட்டுகிறான். குர்ஆனுடைய வசனம் இது. தர்மம் செய்தால் குறைந்து விடுமோ என்கின்ற ஒரு உணர்வை ஷைத்தான் உள்ளத்தில் எழுப்புகிறான். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தர்மம் செய்யக்கூடியவருடைய பொருள் வளத்தை அல்லாஹ் அதிகப்படுத்துகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடுத்து ஒன்றை சொன்னார்கள், பிறருடைய குற்றத்தை மன்னிக்கக்கூடியவரை அல்லாஹ் கண்ணியத்தோடு அவரை வாழ வைக்கிறார். மற்றவருடைய குற்றத்தை மன்னிக்கக்கூடிய நிலை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் கண்ணியமானவர்களாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு என்ன வழியோ அந்த வழியை அல்லாஹ் திறந்து வைக்கிறார். சிலர்கள் நாம் மன்னித்து விட்டால் நம்மை கோழை என்று சமூகம் கருதிவிடும் என்று எண்ணுகிறார்கள். இவரால் முடியாது, அதற்கு பதிலடி கொடுக்க முடியாது, இவர் கோழை என்கின்ற ஒரு தீர்மானத்திற்குள் நம்மை கொண்டு சேர்த்து விடுவார்கள் என்று நாம் எண்ணுகிறோம். அதுவல்ல மார்க்கம், அதுவல்ல விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கட்டங்களில் உரிய தண்டனை தருவதற்கான எல்லா தகுதிகளையும் பெற்றிருந்தும் கூட பல நிலைகளில் பல சூழ்நிலையில் அவர்கள் மன்னிப்பையே முன்மொழிந்திருக்கிறார்கள், பிறரை மன்னித்திருக்கிறார்கள். எத்தனையோ நிகழ்வுகள் ஏராளம் இருக்கிறது. மன்னித்து வாழ்வது நல்ல மனிதனுடைய பண்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், பிறருடைய குற்றத்தை மன்னிக்கக்கூடியவரை அல்லாஹ் கண்ணியத்தோடு வாழ வைக்கிறான். மூன்றாவதாக சொன்னார்கள், எந்த மனிதர் பணிவோடு உலகத்தினுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறாரோ, பணிவாக நடந்து கொள்கிறாரோ, அல்லாஹ் அவரை உயர்த்தி வைக்கிறான் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் மன்னிக்கக்கூடியதை அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அந்த எதிர்பார்ப்பு அவசியமானது, அது தேவையானது, அது அழகானது. அதே நேரத்தில் அவன் மன்னிப்பை பெறுவதற்கு நாம் மற்றவர்களை மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்வதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மன்னிப்பதனுடைய கூலி என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறான், வஜஸாஉ ஸய்யிஅத்தின் ஸய்யிஅத்துன் மிஸ்லுஹா, ஒரு தீமைக்கு அது போன்ற ஒரு தீமைதான் கூலி. ஒருவர் உன்னை ஒரு கன்னத்தில் அடித்தார் என்று சொன்னால் அவருடைய இன்னொரு கன்னத்தில் நீ அடிக்கலாம், அதற்கான உரிமை இருக்கிறது. வமன் ஆஃபா வாசலக, எவர் மன்னிக்கிறாரோ, தவறை சீர்திருத்தம் செய்கிறாரோ, ஃபாஜிருஹு அலல்லாஹி, அல்லாஹ் மீது அவருக்குண்டான கூலி கடமையாகிவிட்டது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். மன்னித்து விட்டான், அந்த தவறை அவருக்கு நீ சரி செய்து கொடுத்தால், அவருடைய நிலையை நீ சீர்படுத்தினால், அல்லாஹ்வின் மீது அந்த கடமை உனக்கு கூலி தருவது கடமையாகிவிட்டது என்று ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறார். நாம் எத்தனை நிகழ்வுகள் உலகத்தில் பார்க்க முடியும். ஒரு இடத்தில் நடந்த தவறை ஒருவர் மன்னித்து விடுகிறார் என்று சொன்னால், தவறு செய்தவர் அவருடைய வாழ்நாளெல்லாம் அவரை குறித்து நல்ல எண்ணத்தோடு இருப்பார். நாம் அன்றைக்கு தவறாக நடந்தோம், ஆனாலும் அவர் அதை என்ன செய்தார்? மன்னித்தார். இன்னும் சொல்வதானால், அவர் மோமீனாக இருந்தால், நல்ல மனிதராக இருந்தால், நமக்கான துஆவையும் அவர் செய்து கொண்டிருப்பார்.
நாம் எந்த கட்டத்தில் எந்த சூழ்நிலையில் அதை நினைத்து பார்த்தாலும் அது நம்மளுடைய மனதிற்கு ஒரு அமைதியை தரக்கூடியதாக இருக்கும். குற்றம் செய்தால் அந்த குற்றத்தில் தண்டிப்பதற்கான தகுதி இருந்தும் நாம் அவரை மன்னித்தோம் என்கின்ற ஒரு விதமான உள்ளத்திற்குண்டான அமைதியை தரக்கூடியதாக இருக்கும். இதற்கு மாற்றமாக நாம் அவரை தண்டித்து விட்டோம் என்று சொன்னால், தண்டனை பெற்ற அந்த மனிதர் வாழ்நாளெல்லாம் நாம் செய்த குற்றத்திற்காக வேண்டி இந்த மனிதர் தண்டித்து விட்டார் என்கின்ற வருத்தமான உணர்வோடு அவர் இருப்பார். வருத்தமான நிலை நம்மை பார்க்கின்ற பொழுது அல்லது நம்மை பற்றி பேசப்படுகின்ற பொழுது, நம்மை நினைவுபடுத்தக்கூடிய சபைகளில், இது மாதிரியான இடங்களில் எல்லாம் நம்மின் மீது உண்டான எண்ணத்தில் அவருடைய உள்ளத்தில் ஒரு விதமான வெறுப்பு என்பது ஏற்படும். எந்த நேரத்தில் எந்த காலத்தில் நாம் அதை நினைத்து பார்த்தாலும் நம்மளுடைய உள்ளத்தில் அது வருத்தத்தை தரும். மனிதர் அன்னைக்கு செய்தார், கோபத்தில் நம்ம என்ன செஞ்சிட்டோம், அவரை பழி வாங்கி விட்டோம், அவரை ஏசி விட்டோம், அவரை அடித்து விட்டோம், அவரிடத்தில் ஒரு பிரச்சனை உருவாக்கி விட்டோம். எந்த சூழ்நிலையில் நாம் எண்ணி பார்த்தாலும் அது நமக்கு வருத்தத்தை தரும் என்பதை நம்மால் புரிய முடிகிறது. ஆக மன்னிக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் என்பது நாம் மன்னிக்கக்கூடிய அந்த விஷயத்தின் மூலமாக அமைதியை பெறுகிறது. மன்னிக்கின்ற பொழுது அதனுடைய கூலியாக அல்லாஹ் அவன் தன் மீது கூலியை விதியாக்கிக் கொள்கிறான், கடமையாக்கிக் கொள்கிறான். எத்தனை முறை மன்னிப்பது? ஒருவர் தவறு செய்கிறார், எத்தனை முறை மன்னிக்கலாம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வந்தாங்க. இந்த ஹதீஸை அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க அறிவிக்கிறாங்க. ஃபகால யா ரசூலல்லாஹ் கம் நஅஃபு அனில் காதிமி, பணியாளரை எத்தனை முறை மன்னிப்பது அப்படின்னு கேட்டாங்க. ஃபஸமத, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். சும்மா ஆத அலைஹில் கலாமு ஃபஸமத, மீண்டும் இரண்டாவது முறையும் அந்த வார்த்தை அதே கேள்வி கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்தாங்க. ஃபலம்மா கான ஃபி ஸாலிஸதி, மூன்றாவது முறையும் அந்த நபர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் பணியாளரை எத்தனை முறை மன்னிப்பது? கால நபி அவர்கள் சொன்னார்கள், யுஃபு அன்ஹு ஃபீ குல்லி யௌமின் 70 மர்ரா, ஒவ்வொரு நாளும் 70 முறை நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாள் ஒன்றுக்கு 70 முறை ஒருவர் தவறு செய்வாரா என்று சொன்னால் அது சாத்தியமல்ல. அப்படி ஒரு தவறை ஒருவர் தொடர்ச்சியாக செய்ய மாட்டார். அப்படி செய்தாலும், அப்படி தொடர்ச்சியான குற்றத்தை தவறை செய்திருந்தாலும் நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் மன்னிக்கின்ற பொழுது நமக்கு மனதில் அமைதியை ஏற்படுத்தி தருகிறது. அவருடைய துஆவை நாம் பெறுகிறோம். நாம் மற்றவர்களை மன்னிப்பது என்பதை ஒரு பக்கம், பிறர் மற்றவருடைய குறையை குறைத்து முறையிட்டாலும் அவருக்கும் நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்று உணர்த்த வேண்டும் என்பதைத்தான் இந்த மார்க்கம் வழிகாட்டுகிறது. ஃபுதைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு இறைநேசர் அவர்கள் சொன்னார்கள், உங்களிடத்தில் ஒருவர் தன்னிடம் தவறாக ஒருவர் நடந்து கொண்டார் என்ற ஒரு காரியத்தை முறையிட்டால், இந்நாள் இப்படி செஞ்சுட்டாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி நம்மகிட்ட சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீங்கள் தவறு செய்தவரை மன்னித்து விடுங்கள் என்று அவருக்கு சொல்லுங்கள். தவறு செய்வதை, அவர் செய்த தவறை நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்று சொல்லுங்கள். ஏனென்று சொன்னால் அது மன்னிப்பது என்பது இறையச்சத்தினுடைய நெருக்கத்தில் இருக்கிறது என்று ஃபுதைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார். அப்ப நாம மற்றவர்களை மன்னிப்பது என்பது ஒரு பகுதி. எந்த அளவிற்கு மன்னிப்பை இந்த சமூகத்தில் நாம் விரும்ப வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய நட்பை சார்ந்த அல்லது உறவை சார்ந்த ஒருவரை பற்றி நம்மிடத்தில் முறையிடுகிறார், இந்த தவறை அவர் எனக்கு செய்துவிட்டார், இந்த குற்றத்தை செய்துவிட்டார், இந்த மோசடியை செய்துவிட்டார், இந்த துரோகத்தை செய்துவிட்டார் என்று முறையிட்டால், அவரை நீங்கள் பழி வாங்க வேண்டும், அதுதான் சரி என்று நாம் சொல்லாமல் அந்த இடத்தில் அவரை நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்று சொல்ல வேண்டும். அப்படி சொல்வது என்பது இறையச்சத்தினுடைய நெருக்கத்தில் உள்ளது என்று ஃபுதைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார். தொடர்ந்து பேசுகிறார், அவர் மன்னிக்க முடியாது,
என்னுடைய மனம் மன்னிப்பதற்கு இறங்கவில்லை என்று அவர் முறையிட்டால், உங்களிடத்தில் பதில் சொன்னால், அப்படியானால் நீங்கள் உங்களை அவர் எப்படி தண்டித்தாரோ அதே அளவில் கொஞ்சமும் அதிகப்படுத்தி விடாமல் உங்களால் பழி வாங்க முடியும் என்று சொன்னால் அதற்கு நீங்கள் பழி தீர்த்துக் கொள்ளுங்கள். இல்லை என்று சொன்னால் நீங்கள் மன்னித்து விடுங்கள். மன்னித்து விடுவது சிறந்தது. ஒரு மனிதனுடைய தவறை, குற்றத்தை நீங்கள் மன்னித்து விடுவது சிறந்தது சொல்லிட்டு சொன்னாங்க, மன்னிக்கக்கூடிய மனிதன் இரவு நேரத்தில் அவனுடைய படுக்கையில் நிம்மதியாக உறங்குவான். மன்னிக்கக்கூடிய மனப்பான்மையுடைய மனிதன் இரவு நேரத்தில் அவருடைய படுக்கையில் நிம்மதியான முறையில் தூங்குவார். எவர் பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கிறாரோ அவருடைய உறக்கம் என்பது அவருக்கு சரியாக கிடைக்காது என்று ஃபுதைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், மன்னிப்பு என்கின்ற இந்த குணம் என்பது அது விசாலமான அருள் பாக்கியத்திற்கு உரியது என்று சொன்னார்கள். மன்னிக்க வேண்டும். பிறருடைய மன்னிப்பை நாம் எதிர்பார்க்கிறோம். நாம ஏதாவது ஒரு தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த மனிதர் மன்னிச்சிடணுமே அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனால் மற்றவர்கள் நமக்கு செய்யக்கூடிய குற்றத்தை நாம் மன்னிக்கக்கூடியவர்களாக முதலில் இருக்க வேண்டும். ஏனென்றால் ரப்புல் ஆலமீன் படைத்தவன், எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்து பாதுகாத்து வளர்க்கக்கூடிய ரப்புல் ஆலமீன், அவனுக்கு நான் பல கட்டங்களில் இந்த உலகத்தில் மாறு செய்து கொண்டே இருக்கிறேன். அவனுடைய கடமைகளை உதாசீனப்படுத்துகிறேன். அவனுடைய ரசூலை நேசிக்க வேண்டிய விதமில்லாமல் நாம் குறைவாக நேசிக்கிறேன். அவருடைய வழியை பின்பற்றுவதை நான் மாறு செய்கிறேன். எல்லா நிலைகளிலும் பாவத்தை அதிகமாக நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் நான் விரும்புகிறேன் என்று சொன்னால், அருமையானவர்களே, நாமும் பிறரை மன்னிக்கக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணம் மன்னிப்பதாகத்தான் இருந்தது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க, பெருமானாரிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குணநலன்களை குறித்து கேட்கப்பட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லம் யகுன் ஃபாஹிஷன் வலா முத்தஃபஹிஷா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருவருப்பான வார்த்தையை பேசக்கூடியவர்களாக ஆகியிருக்கவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு தூய்மையான குணம், அருவருப்பான வார்த்தையை பேசக்கூடியவர்களாக இல்லை. இன்றைக்கு ஒரு குழுவாக சேர்ந்து விட்டோம் என்று சொன்னால் அருவருப்பான வார்த்தைகளை பேசுவது, அதை ஒரு சந்தோஷமாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். யார் அதை அதிகமாக பேசுவாரோ அவரை நாம் பாராட்டுகிறோம். இன்றைக்கு நம்முடைய நிலை காலங்கள் அப்படி மாறி போனது. 4 பேர் அல்லது 3 பேர் சேர்ந்து விட்டார்கள் என்று சொன்னால் அருவருப்பான வார்த்தைகளை பேசி நகைச்சுவையாக யார் சிரிப்பை வெளிப்படுத்துகிறாரோ அவர்தான் அந்த மூவரில் பாராட்டுக்குரியவர் என்கின்ற ஒரு நிலை இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியமான குணம் என்ன? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அருவருப்பான வார்த்தை அவர்கள் பேசவே மாட்டார்கள். அருவருப்பான வார்த்தைகளை பேசக்கூடிய சூழலை, அந்த தூண்டுதலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ய மாட்டார்கள். அதுபோல கடை வீதிகளில் சப்தமிட்டு கூச்சலிட மாட்டார்கள். ஒரு தீமைக்கு இன்னொரு தீமையை கொண்டு தீர்வை தேட மாட்டார்கள். ஒரு குற்றம், அதே குற்றத்திற்கு பகரமாக இன்னொரு குற்றத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்வாக சொல்ல மாட்டார்கள். வலாக்கின் யாஃபு வ யஸ்ஃபஹு என்றாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிப்பார்கள், அதை சகித்துக் கொள்வார்கள், பொறுத்துக் கொள்வார்கள் என்று உம்மஹாத்துல் முஃமினீன் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணங்கள் இப்படி அமைந்திருந்தது என்பதை எடுத்துச் சொல்கிறார்கள். பெருமானாரிடத்தில் இருந்த அந்த குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? இருக்கணும். அருவருப்பான வார்த்தைகளை பேசக்கூடாது. அருவருப்பாக பேசுவதற்கான ஒரு சூழ்நிலைகளை நாம் உருவாக்கிவிடக்கூடாது. ஒருவர் தவறு செய்தால் அதுபோன்று இன்னொரு தவறை கொண்டு அதற்கு பழியாக பகரமாக நாம் ஆக்கிவிடக்கூடாது. ஒருவர் தவறு செய்தால் அதை என்ன செய்யணும்? மன்னிக்கணும். அவருடைய விஷயத்தில் நாம் அதை பொறுத்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய தோழர்களை மன்னித்தார்கள். அந்த மன்னிப்பினுடைய குணம் பல நபர்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கான காரணமாக அமைந்தது. அபூஜஹலுடைய மகனார் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஸ்தீர்ணமான மன்னிப்பினுடைய வெளிப்பாடு. மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் பல்வேறு சிரமங்களை கொடுத்தவர்கள், பல நெருக்கடிகளை தந்தவர்கள். ஆனாலும் மார்க்கத்தை ஏற்கிறார்கள் என்று வரக்கூடிய சூழலில் அவரை முழுமையாக மன்னித்தார்கள்.
இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் சொன்ன வார்த்தை, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இந்த மார்க்கத்தை சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னதாக என்னுடைய செல்வங்களை எல்லாம் இந்த மார்க்கத்திற்கு எதிராக நான் நிறைவாக செலவிட்டேன். ஆனால் இப்பொழுது நான் இந்த சத்திய மார்க்கத்தை உணர்ந்து கொண்டேன். இனிமேல் நான் முன்பு எவ்வளவு செலவு செய்தேனோ அதை விடவும் அதிகமாக இந்த சத்திய சன்மார்க்கத்திற்காக வேண்டி என்னுடைய பொருளிலிருந்து நான் செலவு செய்வேன் என்ற வார்த்தையை இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உற்சாகமாக சொன்னார்கள் என்பதை வரலாற்றில் பதிவு செய்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஒரு சிறிய விஷயத்தை உடனே அதை பழி வாங்க வேண்டும் என்ற மனநிலையில் நாம் இருக்கிறோம். ஒரு தவறு நிகழ்ந்து விட்டது என்று சொன்னால் நம்மை போன்ற அவரும் மனிதர்தானே என்கின்ற அந்த உணர்வு முதலில் வர வேண்டும். நமக்கு மாற்றம் செய்வதா, நாம் யார், நாம் எப்படிப்பட்டவர், நமக்கு மாற்றம் செய்வதா என்கின்ற அந்த ஷைத்தான் தரக்கூடிய அந்த எண்ணம், நாம் யார், நான் எப்படிப்பட்டவன் என்கின்ற அந்த எண்ணம் இருக்கிறது. இது ஷைத்தான் புறத்திலிருந்து வருது. அதை நாம புரியும். நம்மை போன்று அவரும் ஒரு மனிதர். மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். மனிதர்களுக்கான நிலையில் அது ஒன்று. ஆனால் அந்த தவறை நாம் மன்னித்து பழகக்கூடிய நிலையில் நம்மை நாம் உருவாக்க வேண்டும். பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் கைவிட்டு விட வேண்டும். நல்ல மனிதர்களுடைய பண்பு என்ன? பழி வாங்குவதற்கான தகுதி இருந்தாலும் கூட அதை அவர் பழி வாங்க மாட்டார்கள். ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், நல்ல ஆண்மகனுக்குரிய அடையாளம் என்ன தெரியுமா? மிகச்சிறந்த ஆண்மகனுக்கான அடையாளம் என்ன தெரியுமா? பழி வாங்குவதற்கான சக்தி இருந்தும் கூட எவர் மன்னித்து விடுகிறாரோ அவர்தான் சிறந்த ஆண்மகன் என்று சொன்னார்கள். அருமையானவர்களே, நாம் சாதாரணமான சின்ன சின்ன காரியங்களுக்காக வேண்டி ஒரு மற்றவர்களை பழி தீர்த்துக் கொள்கிறோம். ஆனால் படைத்தவன் நம்மை மன்னிக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமே, அது எந்த இடத்தில் நியாயமாக இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவாக மன்னித்தார்கள். தனக்கு பிடித்தாம் இல்லாத ஒரு காரியத்தை செய்தார்கள், தனக்கு கோபத்தை தரக்கூடிய காரியத்தை செய்தாலும் அத்துணை நபர்களையும் அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தார்கள் என்பதைத்தான் அவருடைய வாழ்க்கையை நம்மால் பார்க்க முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில், நபித்துவத்தினுடைய வாழ்க்கையில் 40 முறைகள் மட்டுமே கோபம் அடைந்திருக்கிறார்கள். எவ்வளவு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை எண்ணி பாருங்கள். 40 முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்தினுடைய வாழ்க்கையில் கோபம் அடைந்திருக்கிறார்கள். இந்த கோபம் என்பதும் கூட தன்னுடைய சுய விருப்பத்திற்கான, தன்னுடைய சுய வாழ்க்கைக்கான கோபம் என்பது அல்ல. மார்க்கத்திற்காக வேண்டி, மார்க்கத்தினுடைய காரியங்களை மாற்றமாக செய்வதற்காக வேண்டி, இப்படியான காரியங்களுக்காக வேண்டித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்துவ வாழ்க்கையில் 40 முறைகள் மட்டுமே, ஹதீஸை அடிப்படையாக கொண்டு சொல்கிறார்கள், 40 முறை மட்டுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் கொண்டிருக்கிறார்கள். நாம் எண்ணி பார்க்கணும். நாளொன்றைக்கு கணக்கு இல்லாமல் நாம் கோபத்தை வெளிப்படுத்துகிறோம், ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறோம், பழி தீர்த்துக் கொள்கிறோம். நம்முடைய அதிகாரத்தினுடைய அடிப்படையில் நமக்கு கீழ் இருப்பவர்கள் மீது நாம் கடுகடுப்பாக நடந்து கொள்கிறோம். நம்மை போன்ற அவரும் மனிதர்தான் என்கின்ற அந்த உணர்வு நம்மிடத்தில் இருப்பதில்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா தகுதியும் இருந்தாலும் கூட அவர்கள் தனக்காக எந்த இடத்திலும் அவர்கள் கோபப்பட்டதில்லை என்பதையும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. பிறரை மன்னிக்கணும், அவருடைய குற்றத்தை சீர்திருத்தம் செய்து சரியான நிலையில் அவர்கள் வாழ்வதற்கான வழியை நாம் தேடிக் கொடுக்க வேண்டும். இப்ராஹிம் நதகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு பகுதி ஆண்ட அரசர். அவங்க ஒரு கட்டத்தில் மார்க்கத்தினுடைய பிடிப்பில் இறை ஞானத்தை தேடி அவர்கள் பயணிக்கிறார்கள். சாதாரணமான ஒரு அழுக்கான ஆடை அணிந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு கடற்கரை பகுதி ஒரு சிறிய குழு கப்பலில் பயணித்து வந்தது. அன்றைக்குள்ள இசைக்கருவிகளை கொண்டு பாடல் இசைத்துக் கொண்டிருந்தார்கள். அன்றைக்கு அந்த பகுதியினுடைய ஒரு வளமை என்ன அப்படின்னா, இந்த பாடல் இசைக்கக்கூடிய நேரத்தில் தங்களுக்கு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு யாராவது ஒரு சாதாரணமான ஒரு நபரை நோவினைப்படுத்துறது. எப்படி நோவினைப்படுத்துறது? அவரை அழைத்து 2 பேருக்கு நடுவில் உட்கார வச்சுக்கிடுவாங்க. வச்சுட்டு இருக்கலாம். இந்த பக்கத்தில் உள்ளவர் இந்த பக்கத்தில் உள்ள கண்ணத்தை அடிப்பார், அந்த சைடு உள்ளவர் அந்த பக்கத்தில் உள்ள கண்ணத்தை அடிப்பார். அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவர் என்ன செய்வார்? ஏழ்மையில் இருக்கக்கூடிய சாதாரணமான மனிதர் அழுவார். இவருடைய அழுகையை பார்த்து சிரித்து ரசிக்கக்கூடிய ஒரு சூழல் அன்றைக்கு இருந்தது. அது மாதிரியான ஒரு காரியத்தை
இறை நெருக்கம் பெற்ற ஞானி இப்ராஹிம் அதுகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் அந்த காரியத்தை செஞ்சாங்க. ஒரு அசரியில் ஒரு சப்தம் வந்தது, இப்ராஹிமே நீங்கள் அனுமதி கொடுத்தால் இவர்களை நாங்கள் அழித்து விடுகிறோம். உடனே துவா செஞ்சாங்க. எப்படி துவா செஞ்சாங்க பாருங்க. நாம இருந்தால் யா அல்லாஹ் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் என்ன செய்ய, சண்டாளனோட அழிச்சு அள்ளிரு அப்படி நாம நினைப்போம். யாராவது ஒன்று நமக்கு உதவிக்கு வரமாட்டாரா, இல்ல நம்மால் முடிந்த அளவிற்கு நம்முடைய எதிர்ப்பை நாம் தெரிவிப்போம். இப்ராஹிம் அதுகம் அவங்க கையேந்தினாங்க, யா அல்லாஹ் அவர்களுக்கு தண்டனை தருவதற்கு தகுதி பெற்ற நீ, அவருடைய உள்ளத்தில் மாற்றத்தை தருவதற்கு நீயே தகுதியானவர். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. அவர்களை தண்டிப்பதற்கு தகுதியுடையவன் நீ, ஆற்றல் உனக்கு இருப்பது போல அவர்களுடைய உள்ளத்தில் மாற்றத்தை தருவதற்கான ஆற்றல் உனக்கே உரியது. அதனால் அவருடைய உள்ளத்தில் மாற்றத்தை கொடு என்று துவா செய்தார்கள். சிறிது நேரத்தில் யாரெல்லாம் இப்ராஹிம் அதுகும் அவர்களை பார்த்து சிரித்தார்களோ, நோவினைப்படுத்தினார்களோ, அத்துணை நபர்கள் அவரிடத்தில் மன்னிப்பை கோரினார்கள் என்பதை வரலாற்றில் பதிவாக்கம் செய்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, நாம் மோமியங்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை நாம் எப்பொழுதுமே எதிர்பார்க்க வேண்டும். இறைவனுடைய மன்னிப்பை நாம் பெற வேண்டுமையானால் சக மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளை நாம் மன்னித்து பழக வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழும் காலமெல்லாம் மற்றவருடைய குற்றம் குறைகளை மன்னிக்கக்கூடிய நற்பாக்கியமுடைய நன்மக்களாக ரஹ்மான் நம் அனைவர்களையும் வாழ வைப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.